ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் பார்க்குறோம். பிரபஞ்சத்தின் செய்தி, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ். ஓகே, இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த பைலை எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும். நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வச்சு அதோட கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? உங்களோட எனர்ஜி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை செய்ய சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி அமைய போகுது, உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, கைடன்ஸ் என்ன இருக்குது, ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், டைம் டு ஆக்ட் அப்பான் யுவர் பிளான்ஸ். கிரியேட்டிவிட்டி இஸ் ரிவார்டட். லக்ஸூரியஸ் ஆர் அபேண்டன்ஸ் ரிசோர்ஸஸ். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டே நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம், அதாவது உங்கள் தாட்டில் கொஞ்ச நாளாகவே நிறைய விஷயங்களை செய்யணும், அது உங்களோட வெற்றிக்காக, உங்களோட ஒரு விஷயம், அதாவது வேலை சம்மந்தமான விஷயம், இல்லைனா பிஸ்னஸ்க்காக, ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் நிறைய ஐடியாஸ் போட்டு வச்சுருக்கீங்க. அதை செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது, அபேண்டன்ஸ், அபரிவிதமான ஒரு செல்வ செழிப்பு, திடீர் பணவரவு. நீங்கள் உங்கள் முயற்சியை செய்யணும். முயற்சி எடுக்காமல் யோசனையிலே இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் இருக்குது. வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதத்திலும் ஒரு லக்ஸூரியஸான வெல் செட்டில்டான ஒரு பர்சன் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரலாம். இன்றைக்கி ஏதாவது வரன் அலையன்ஸ் வருதுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அந்த மாதிரி ஏதாவது சைன் தெரியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி டிவைன் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒன்றும் சாதாரணமாக ஏதோ ஒரு எதர்ச்சியாக கிடைக்கல உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸ், இது மைக்கேல் ஏஞ்சலோட மெசேஜ் இது. ஓகே, இப்போது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேப்ரியல் ஏஞ்சல் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கார்ட் செட் மைக்கேல் ஏஞ்சலோட அது. இதில் இப்போ கொடுக்குறது இந்த பைல் 1க்கு கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேப்ரியல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ், ஆர்க் ஏஞ்சல் கேப்ரியலோடது. சரியா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு செரிமனி உங்களோட லைஃப்பில் நடக்க போகுது. அதுக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிய போகுது இன்றைக்கி டே. அதுக்கான விஷயங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது, இல்லை யார் மூலயமாவது அது தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒன்றும் சும்மா ஏதோ ஒரு இதில் நடந்தது, அது ஒரு எதர்ச்சியாக நடந்தது அப்படி சொல்லிட்டு அதை ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. இது நீங்கள் வேலைக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பேர் நீங்கள் ஒரு புது வாழ்க்கைக்காக பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் பழைய லைஃப் வேண்டாம், பழைய லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்கள் லைஃப் பாஸ்ட் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போயிருக்கு. ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இது ஒரு சிலர் பிஸ்னஸில் கூட அடி வாங்கியிருப்பீங்க. பிஸ்னஸ் கூட கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாக டல்லாக போயிட்டுருக்கு. இப்போ கரண்டில் ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக நினச்சி வச்சுருக்கீங்க. அந்த பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அது மணி ரிலேட்டடாக இருந்ததாலும் சரி, இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு இன்றைக்கி திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பாஸ்ட் லைஃப்க்கு ஒரு எண்டிங் கார்டு, சரி இதுக்கு ஒரு தீர்வு, இதை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. அதுக்கான முயற்சிகள் ஏதோ செய்ய போகிறீங்க.
செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது நீங்கள் உங்களோட மணி ரிலேட்டடுக்கான விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரத்தை வந்து சீரமைச்சுக்கணும், உங்களோட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு லேகிங் இருக்குது மணி ரிலேட்டடான விஷயம், அதை வந்து நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வைப்ரேஷன் நல்லா இருக்குது, அவங்களோட பிளெஸ்ஸிங் இருக்குது. கேப்ரியல் ஏஞ்சல் உங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைன் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கொடுக்குறாரு. அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்பிக்கை இழந்த மனநிலை, கடவுள் நமக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஏன் கொடுக்கல, நம்ம வந்து இது நடக்குமா நடக்காதா, நான் இந்த முடிவு எடுத்தால் இது எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. அதனால தான் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நம்பிக்கையாக இரு, நீ கேட்ட விஷயம் உனக்கு இப்போ கிடைக்க போகுது. அது வந்து மணி ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீ ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் பார்த்து நிறைய அந்த பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, பாஸ்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ்ஸு, இப்போ ஒரு சிலர் வந்து தொடர்ந்து ஒரு பிஸ்னஸை விடுறதுக்கு மனசு இருக்காது. அதில் என்ன தான் வந்து என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளில வரமாட்டாங்க. இந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அவங்க அலர்ட் பண்ணுறாங்க, நீ முயற்சி பண்ணு, க்ரியேட்டிவாக புது புது ஐடியாஸ்லாம் வரும் உங்களுக்கு. அந்த புது விஷயங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டீஸ் அண்ட் முருகர் பக்தர், ஓகேவா? நல்ல ஒரு பவர்ஃபுல் காட், ஐயனார் வணங்குறவங்க, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறது, அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் வரத்துக்கு கூட இன்றைக்கி சான்சஸ் இருக்குது கைஸ். அது வந்து செகண்ட் லைஃபாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு நியூ ப்ரப்போசல் கிடையாது, ஓகேவா? ஒன்று லவராக இருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் லவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம் சொல்லி இப்போ சிங்கிளாக இருப்பீங்க, வேண்டாம் சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. பண்ணிங்கனாலும் இன்றைக்கி யாருக்காவது அந்த மாதிரி புது ப்ரப்போசல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் தான். பட் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பாஸ்ட் ரெக்கார்டு வேலை செய்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் ஒற்றுமை ஏற்படும். இது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஃபேமிலி மெம்பர்ஸ்னால பெரிய பொருள் இழப்பு, என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஒரு சிலர் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஞான உதயம் வருது. அப்படியா? இன்றைக்கி ஒரு திடீர்னு ஞான உதயம் வரும். ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஞான உதயம் இப்போ வருது இல்லையா, இதே மைண்ட் செட்டில் ஆக்ஷன் எடுத்துருங்க, திரும்ப பின்னாடி போயிடாதீங்க அப்படின்றாங்க, ஓகேவா? பி கேர்ஃபுல். நல்லா இருக்குது, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சரியான கைடன்ஸ். உங்களோட ஆழ்மன பதிவுகள் யாருக்கோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்கள் கோபதாபங்கள் அளவுக்கு மீறி வருது, ஓகேவா? அதனால் அதை வந்து கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. அதை எப்படி மேடம் கொண்டு வருது, அதை பற்றி எங்களுக்கு தெரியலையே, நான் சட்டுன்னு கோவப்பட்டுடுறேன், அப்புறம் உட்காந்து வருத்தப்படுறேன், அப்புறம் போயிட்டு சாரி கேட்குறேன். ஒரு சிலர் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் நடந்தால் உங்களோட ஆப்போசிட் பர்சன் பேலன்ஸ் பண்ணுவாங்க, எப்போவுமே நடந்தால் ஹர்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சில ரெமிடிஸ்லாம் நான் வந்து பதிவுகளில் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் லோயர் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி நல்ல பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிடுவீங்க. எவ்வளோ அழகாக கார்டில் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. கேப்ரியல் வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ இறைவன் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து அனுப்ப போகிறாரு, அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாராகிரு, நீ நல்ல மனநிலையில் இரு. இவங்க ஒன்றும் சாதாரண ஏஞ்சல் கிடையாது. இவங்க வந்து இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி, அவர் வந்து அவங்க அம்மா வயிற்றில் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய்ட்டு மதர் மேரிக்கு போய்ட்டு அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த விஷயத்த சொன்னாருங்க. உனக்கு ஒரு நல்ல ஒரு மகன் பிறக்க போகிறான், ஒரு டிவைன் லைட் வரப்போகுது, நீங்கள் வந்து சந்தோஷமாக அதுக்கு தயாராக உங்களை வந்து வச்சுக்கோங்க,
கவலைப்படாதீங்க, இறைவன் உங்களோட இருக்கிறாரு, பயப்படாதீங்க. அதுக்கு முதல்ல அவங்கள வந்து ஹீல் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அந்த டிவைன் எனர்ஜி பவர் வரதுக்கு, அந்த இறைவனோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரதுக்கு முன்னாடி அவங்கள வந்து இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய பெரிய ஸ்டோரி. அதை சொல்ல போனால் அது தனி டாப்பிக்காக போயிடும். அதனால் இந்த கேப்ரியல் ஒன்றும் சாதாரண கேப்ரியல் கிடையாது. இவங்க ஆர்க்ஏஞ்சல்ஸ், அந்த இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்க்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது இது. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வருது. மணி ரிலேட்டடான அவ்விதமான அந்த விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு வந்துச்சுன்னா அது வந்து இறைவன் நமக்கே கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு லாக்கரில் கொண்டு போய் நல்ல டைட்டாக பூட்டி வச்சுக்காதீங்க. அந்த மணி எனர்ஜியை வச்சு நீங்களும் சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. உங்கள் சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. உங்கள் மூலமா ஏதோ ஒரு நல்லது நடக்கணுன்ட்டு யாரும் உங்கள் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு, ஏன்னா இந்த பர்சன்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னா அவங்களால இங்கே பக்கத்தில் இருக்க அவங்களுக்கெல்லாம் போய்ட்டு இந்த விஷயம் போய் சேரும். அப்படிங்கிறனால உங்கள் மூலமா அதை செய்ய வைக்கக்கூட அவர் அந்த வேலையை பண்ணுவார். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். திடீர்னு பணவரவு வருது, திடீர்னு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்தது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னா உங்களுக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லாமல்லாம் செய்யுங்கன்னுலாம் சொல்லலை. உங்களையும் வச்சு உங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு, இப்போ ஒரு 10 ரூபா வருது, இல்லை ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சொசைட்டிக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய்க்கு ஏதாச்சும் யாராவது முடியாதவங்களுக்கு, இந்த வயசானவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற பெரியோர்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. 10ல் 1 பங்கு செய்யலாம். 10ஐயும் கொண்டு போய் செய்யுங்க நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க. 500 ரூபாய்க்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு நல்ல நாளில். அதை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வாங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யலாம், இல்லை நான் மாதத்தில் ஒரு நாள். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். ஓகேவா? அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு 1000-500 பேருக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு, அது அன்னதானம் கிடையாது. வறுமையில் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்குறீங்க பாருங்கள். அந்த நேரத்துக்கு அந்த உதவி செய்கிறீங்க, அவங்களுக்கு அந்த பசியை போக்குறீங்கள்ல, அதுதான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருமே தவிர, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு லக்ஸூரியஸாக வாழ்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறத வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். ஓகேவா? அது உங்களோட ஹாப்பினஸ்க்காக, உங்களோட ஹாப்பியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட உற்றார் உறவினர்லாம் கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. அதையும் இதையும் மிங்கிள் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ வந்து உங்கள் மூலமா உதவி கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் நிலை உயரும் பொழுது மற்றவங்கள பார்த்து அதாவது அவங்களோட பொசிஷனை பார்த்து அவங்கள மட்டமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் உயர்ந்துட்டீங்க, அவங்களுக்கும் கடவுள் ஏதாவது வழி காட்டுவார். அப்படி தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன இப்படி இருக்காங்க, அவங்கள டீஸ் பண்ணுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்ல அதாவது தன்னிலை உயரும் பொழுது தலகணம் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை போல் பிறரையும் நேசிங்க. ஓகே? அதை தானே சொன்னார் இயேசுநாதர். எல்லா கடவுளும் அதான் சொல்கிறாங்க. கடவுள்லாம் ஒன்று தான். அவரை நீங்கள் சிவன் என்றால் அன்பு, அன்பே சிவம், நீ அன்பாயிரு அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார். ஓகே, சரி. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக ரீடிங் வந்திருக்குப்பா. சரியான பிளெஸ்ஸிங் இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களுக்கு ஏதாவது லேகிங் இருக்குது, ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னு ஏதாவது மனசுக்கு பட்டுச்சுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் சில விஷயங்கள்லாம் ஏன் உங்களுக்கு இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஒன்று உங்கள் கார்மிக்காக இருக்கும், இல்லைனா உங்களோட ஆஸ்ட்ரோவில் இப்போ வந்து லோயர் எனர்ஜி நடந்துகிட்ருக்கலாம. அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த தசை நடக்குது, அந்த தசை நடக்குது, இதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுனாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, ரெமிடி இருக்குது. அதையும் நீங்கள் சரி பண்ணலாம். வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன், கவலைப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.
ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், கேப்ரியல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், டிவைன் பாத் சேனல் இது உங்களோட சேனல். உங்களை எல்லோரையும் நான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டாக சேர்ந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நிறைய உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகிட்டுருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அடுத்த ஜென்ரேஷனும் அடி வாங்குது, கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், எந்த விதத்தில் உங்களால் உங்களோட மீடியா உங்ககிட்ட இருக்க அந்த இப்போது இந்த நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, இதுவே ஒரு பெரிய புண்ணியம். அதில் யாராவது வந்து செஞ்சுக்கிட்டு சரியாயிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும். புரியுதா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சிலர் இன்ஸ்டாவில் இருப்பீங்க, ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில், ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் இதில் இருப்பீங்க, குரூப்பில் இருப்பீங்க. எந்த மாதிரி நீங்கள் மீடியாவில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூ எமோஷ்னல் சிச்சுவேஷன், மெசேஜ் ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப் ஆர் சோஷியல் இன்விடேஷன்ஸ், கிரேட் இன்ட்யூட்டிவ் இன்சைட்ஸ். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதிய ஐடியா, புதிய முயற்சிகள், ஒரு புதிய உத்வேகம், ஒரு எமோஷ்னல் சிச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு இருக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களை வந்து என்ன செய்யணுன்னா, ஒரு பிரச்சனையிலேருந்து, ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஹீல் ஆகணும். ரஃபேல் வந்திருக்கார், பேஜ் ஆஃப் ரஃபேல். சில பேர் வந்து இந்த பாஸ்ட் லைஃபு இல்லை கரண்ட்டில் கூட ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா ஏதாவது ஒரு லாஸ், ஏதாவது ஃபைனான்ஷியல் லாஸ், வேலையில் ஏதோ ஒரு தொல்லை, சம்திங். ஆனால் எமோஷ்னல் லாக்குங்கிற போது அது ரிலேஷன்ஷிப்பில் தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஐடியா வரும், ஓகே நமக்கு இது செட் ஆகாது, நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணும், நம்மளை வந்து ஹீல் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஹீலிங்கான கார்டு. நீங்கள் இத்தனை நாளாக நடந்த விஷயங்களுக்காக இன்றைக்கி டே வந்து உங்களை ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டே. இன்றைக்கி அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் உதயமாச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எமோஷ்னல் லாக்கில் இருந்தீங்கன்னா ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்கள், இல்லைனா ஹீலர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் அவங்ககிட்ட பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி தெரியலனா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளோட சேனலில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கைஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், அதான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்கலாம். அதே மாதிரி சில சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலாம், ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகேவா? அது உங்களோட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்கம்மையும் நல்ல ஒரு சோர்ஸையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். புரியுதா? இன்றைக்கி உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த முடிவுகள் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நாளாக நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தீங்க. கொஞ்ச நாள் ஒரு சிலர் வந்து ஒரு லாங் டைமாக கூட, சில பேருக்கு வந்து வீடு கட்டணும், புதுசாக வந்து ஏதாவது அந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது செய்யலாம் நீங்கள். ஓகேவா? அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணணும், நம்மளோட லைஃப்பை நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லி முடிவெடுப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு சிலர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இவங்க மூலமா ஒரு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். திடீர் பணவரவு, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மூலமா அந்த கூட இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லைனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். அது ஒரு ஹஸ்பண்டாக இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட பர்சன் உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் அவர் வந்து திடீர்னு உங்ககிட்ட வந்து எல்லா விதத்துலையும் ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு நிறைவு தன்மையை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, அதாவது உங்கள் மனைவி. ஸோ லவ்வர்ஸ் இருக்கீங்க இல்லைனா கசின் இருக்கீங்க, இப்போ கசின் யாராவது கூட அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் அங்கிள் ஆன்ட்டி அந்த மாதிரி சம்படி இஸ் கம்மிங் டு ஹெல்ப் யூ. ஓகேவா? ஃபார் ஃபைனான்ஷியல் இதுக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எமோஷ்னலாக ரொம்பவே ஒரு நிறைவு தன்மையை கொடுக்கும். சரி, ஓகே, நமக்கு வந்து இருக்காங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் இவங்க மூலமாக நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க, தேங்க்யூ, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுதுன்னா இந்த சைன்லாம் அப்படியே கடவுள் வந்து பெரிய இந்த மலை மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண பிறகு தான் நான் வந்து வாயை திறந்து நன்றி சொல்லுவேன்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் சுவாசிக்கிறீங்கல்ல, இந்த சுவாசத்துக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கார் இறைவன். இன்றைக்கி நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் உடுத்துகிற உடைக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு சொல்ல 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 உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் தானாக வரும். நீ உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி சுற்றுறதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நான் சொல்கிற என் சேனலை பார்க்குறவங்க நான் சொல்கிற விஷயத்த புத்திசாலி பிள்ளைங்க, கற்பூர மாதிரி இருக்கீங்க, நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்படியே கப்புன்னு பற்றிக்குவீங்க. அந்த ஸ்பார்க்லேயே டக்குன்னு உங்களுக்கு வந்து இதாகும், உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, நம்ம இந்த இடத்துல லேக் ஆகிறோம், மேடம் சொல்கிறாங்க. ஆஸ் அ குருவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஆஸ் அ சிஸ்டராக நினச்சாலும் சரி, ஆஸ் அ குருவாக நினச்சாலும் சரி, இல்லை ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் எப்படி என்னை வந்து நேசித்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமே, பண்ணி பாருங்கள் லைஃப் எப்படி மிராக்கலாக மாறுதுன்னு. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் கொடுக்குறாரு, டிவைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட வார்த்தைகள். இந்த ஹேமாவும் வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்கேன், நான் ஒரு தனியாக ஆள் கிடையாது. ஓகேவா? எல்லாமே அவங்களுக்கு கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணருடைய எனக்கு கிருஷ்ணர் வேறு, ஜீசஸ் வேறு, சிவன் வேறு, எனக்கு முருகர் வேறெல்லாம் கிடையாது. பேர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. பட் எனக்கு எல்லாருமே ஒன்று தான். எனக்கு எல்லா ஏஞ்சல்ஸும் என் கூட தான் இருக்காங்க, எனக்குள்ளே தான் இருக்காங்க. நான் அவங்களோட இருக்கேன், அவங்க எனக்குள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்குப்பா. நீங்கள் ஏதாவது லேகிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட், அது இன்ட்யூஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா அது உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயமா தெரியுது. பட் இன்றைக்கி வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. அது வந்து உங்களோட திருமண வாழ்க்கை அண்டு பிஸ்னஸில் சம்திங் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மேபி யாராவது உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன், பாஸ்ட் லைஃப்லேருந்து நியூ டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து வீடு மாற்றுறது, வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், ஏதோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹீலிங் தேவை. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவை. நீங்கள் வந்து கொஞ்சம் லாக்கில் தான் இருக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஹீலிங் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து டிவைன் பாத்தை கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் இருக்குது. மாஸ்டர் கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகணும், நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு டாக்டரை விட அடுத்த லெவலில் இருப்பீங்க. எவ்வளோ இப்போ ஒரு டாக்டர் படிக்கணுன்னா இப்போ படிக்க முடியுமா? உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட என்ன ஏஜ்? இன்றைக்கி சரியான ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கே டாக்டர் சீட் கிடைக்க மாட்டேந்தியா? டாக்டர் சீட் படிக்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய இது என்னது சிம்ம சொப்பனம் அப்படி ஆகி வச்சுக்கிறாங்க நம்ம பொலிட்டிஷியன். அதுவும் இந்த தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கசக்கி புழியிறீங்க பிள்ளைங்களை.
அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் புக்கை வச்சு காப்பி அடிக்கிறாங்க. அதுக்கு போய்ட்டு இத்தனை ஸ்டெப்பு, இத்தனை இது படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், அதெல்லாம் படித்து எக்ஸாம் எழுதினா தான் டாக்டரேட் போக முடியும். என்றைக்கு முயற்சிக்க போகிறீங்க? இதை படிங்க, நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க, டாக்டர் விசிட்டை கம்மி பண்ணிங்க, அலோபதியை கம்மி பண்ணுங்கள். அலோபதி ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு அலோபதிக்கே போகாதீங்களா நான் சொல்ல. கையில் வந்து நமக்கு வந்து எப்படின்னா எல்லா விரலும் முக்கியம்தான். இந்த விரல் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, இது இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணணும். பட் எல்லா சுச்சுவேஷனுக்கும் அது ஓடாதீங்க. அது ரொம்ப விஷயம் அதில் வந்து கமர்ஷியல் போயிட்டுருக்கு. உங்களை எவ்வளோ தூரம் தற்காத்துக்க முடியும் இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து அதை மட்டும் செய்யுங்க. மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கோங்க, உங்களை நல்லா ஆக்டிவாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உங்கள் உடல் மனம் ஆன்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆம்பிஷன் இருந்ததுன்னா நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ற. இன்கேஸ் இல்லை எனக்கு அதை மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்க முடியாது, எனக்கு வந்து ஹீலிங் வேணும் அப்படின்னிங்கன்னா எடுத்துக்கோங்க. சர்வீஸும் இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள் இப்போ இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, இன்றைக்கி நல்லா இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் உங்களுக்கு ரொம்ப நாள் அவங்கக்கிட்டேருந்து ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கிளாஷ் போயின்னு இருக்கலாம். அதில் ஒரு ரெமிடியே எதுவுமே செய்ய முடியாமல் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுறவங்களால நிறைய தொல்லைகள், பிஸ்னஸ் பார்ட்னரான நிறைய தொல்லைகள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து ஹீல் ஆகணும். நீங்கள் ஹீல் ஆகிட்டிங்கன்னா இந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி, உங்களுக்கு புதிய தாட்ஸ்லாம் வருது இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த லேகிங்கும் அழகாக கிளியராக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவர் வந்துட்டார்னா அங்கே வந்து ஹீலிங் இருக்குதுன்னு அர்த்தம், ஹீலிங் தேவைப்படுது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள், ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி கரெக்டாக ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணும், ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கோங்க. இந்த லேகிங்க்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். அதோட லிங்க்கு கூட நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே மாஸ்டர் கிளாஸ் கூட ஒன்று இருக்குது, அதில் ஆரா செக்ஷன், ஆரா சர்வீஸ் கிளாஸ், அதோட டீட்டெயில் கூட இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுவும் ஹீலிங் எல்லாமே இருக்குது அதில். ஆரா சர்வீஸில் வந்து அது கற்றுக்கிட்டிங்கனாலும் ஒரு மாஸ்டர் தான் நீங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குறிச்சரணும். இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் ரஃபேல். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஸ் ஆஃப் ரஃபேல் வந்திருக்காரு. A positive new emotional experience, fulfilling romantic relationship, deep and lasting spiritual insights. இந்த கார்டுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஒரு நியூ எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் பாஸ்ட், அதாவது கரண்ட்லேயோ இல்லைனா பாஸ்ட்லேயோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களோட கார்மிக். அந்த கார்மிக் ஒரு சிலருக்கு வந்து அது கார்மிக்காக இருக்குது, அதாவது கர்மா பேஸ்டாக வந்த ரிலேஷன்ஷிப். மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து திருமணமானவங்களாக இருப்பீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் காமிக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் இருக்கீங்க. அவங்க ரொம்ப ஏமாற்றிருக்காங்க உங்களை, வலிகள் இருக்குது. அவங்க கொடுத்த வலி வேதனையிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் உங்களை. அதனால தான் ரஃபேல் அவர் வராருனாலே ஹீலிங் தாங்க. ஓகே, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அடிக்கடி கிளாஷ், அடிக்கடி யார் கூடயும் வந்து ஒரு இணக்கம் இல்லை. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு இணக்கம் இல்லை, உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தொல்லை, உங்களை பற்றி தவறுதலாக பேசுகிறது, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, சில நேரத்தில் கோபப்பட்டு நீங்களும் வந்து என்னை எப்படி அவங்க அப்படி பண்ணலாம், என்னை எப்படி அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆக்ரோஷப்படுறது,
இதை தான் பண்ணின்னு இருக்கீங்க. இது ஒரு சிலர். இதுக்கு என்ன ஒரு ரெமெடின்றாங்கன்னா, ஒரு சிலர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் வேலை செய்யுது. அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கீங்கள்ல, அவங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து கார்மிக். ஓகேவா? இது 2 விதமாக தெரியுது, எனக்கு ரெசனேட் ஆகுது. அது ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், மணி ரிலேட்டடான விஷயம், ஜாப், படிப்பு, இதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் முயற்சி எல்லாம் விரயமாகுது. முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹை. உங்களோட லெவல், நீங்கள் உங்களோட தாட், உங்களோட கோல் எல்லாம் பெரிய லெவல். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. பெரிய ஆளாகி காமிக்கணும், சொசைட்டியில் பெரிய ஒரு லெவலில் வந்து நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன், முயற்சியெல்லாம் வச்சுருக்கீங்க. பட் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் எனர்ஜி இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து மணி கூட லாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. திடீர்னு அந்த லாஸ் எப்படி நடக்குதுன்னே தெரியாது, உங்கள் கை விட்டு போயிருக்கோம். இன்றைக்கி டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு, நீங்கள் சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு மணி எக்ஸ்பென்ஸ் வரலாம், இல்லைனா திடீர்னு அந்த பண விரயம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ரெக்கார்டு தான். உங்களோட ஆழ்மன பணிவுகள், உங்களோட ஆரோ சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு அழகாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ரஃபேல் வராருனாலே நான் வந்து அங்கே ஹீலிங் தேவைப்படுது, அங்கே கார்டு வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இது வந்து உங்களோட நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கேப்பபிள் பர்சனாக இருக்கணும். உங்கள்கிட்ட அந்த கேப்பபிள் இருக்கிற மாதிரி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற உயரத்தை அடைய முடியும். உங்கள் லட்சியம் பெருசு. ஓகேவா? நீங்கள் அதுக்காக நிறைய இழந்திருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது உங்ககிட்ட. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும், பிளாக் மேஜிக்கில் இருந்தும், உங்களை சுற்றி உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் சரி, உங்களை பற்றின காசிப்பு, உங்களை பற்றின தவறான பேச்சுக்கள், அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா? இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்கக்கிட்டலாம் உங்களுக்கு விஷயம் தெரியுதில்ல, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடணும். இன்றைக்கி அவங்க மல்லு கட்டுறாங்கன்னொன்னே நீங்களும் மல்லு கட்டாதீங்க. அவங்க சண்டைக்கு வராங்கன்னா நீங்களும் சண்டைக்கு எழுந்து நிற்காதீங்க. அமைதியாக போயிடுங்க. குருவே சரணம் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அவர் பேரை சொல்லிக்கிட்டே கம்முன்னு போயிருங்க. எந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்குதோ அங்கே அமைதியை கடைபிடிச்சிங்கன்னா அங்கே பிரச்சனையை வந்து எப்படி அது அழகாக கிளியராக அப்படி அது கரைஞ்சி போயிடும் அந்த பிரச்சனை. மேடம் அது அந்த அவ்வளோ பேஷண்ட்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் ஞானிகள் கிடையாது. கரெக்ட் தான். நீங்கள் வந்து அவ்வளோ மனப்பக்குவம்லாம் இருந்தால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அந்த மாதிரிலாம் இல்லை மேடம் எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு ரெமெடி இருக்குது, தீர்வு இருக்குது, பரிகாரம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு பரிகாரம் சொன்னால் தான் பிடிக்கும் போல இருக்குது. அப்போ நான் அப்படியே சொல்கிறேன். சரி, உங்களுக்கான பரிகாரம் இருக்குது. ஆஸ்ட்ரோ நிறைய பார்ப்பீங்க, நல்லா ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களுக்குலாம் அந்த பரிகாரம். ஓகே, உங்களுக்கு நிரந்தர தீர்வு பரிகாரம் இருக்குது கைஸ். இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை, உங்களோட பிளாக் மேஜிக், உங்களோட கார்மிக் சிச்சுவேஷன், இந்த ஃபைனான்ஸ் லாஸ், இது எல்லாமே கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து திடீர் ரிலேஷன்ஷிப்பில் எந்த முடிவும் பண்ணாதீங்க. வேணும்னே வம்புக்கு வருவாங்க, சண்டை சச்சரவு, அவங்க டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அமைதியாக போங்க. அதே மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சைன் கிடச்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு லவ் ப்ரப்போசல் கூட வரலாம். அவங்க வந்து உங்களோட லைஃபையே மாற்றலாம். ஆனால் உங்கள் ரெக்கார்டு அவரை மாற்றிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் அவர் வந்து நல்ல ரெக்கார்டில் தான் வருவார். ஆனால் நீங்கள் வச்சுருக்கீங்களே பாஸ்ட் லைஃப்பில் நல்ல அடிக்கடி ஒரு கிளாஷ் நடந்துக்கிட்டே உங்களை சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷன், அதுதானே நீங்கள் நம்புகிறீங்க. கண்மூடித்தனமாக அதில் தானே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க. அது மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி மேலே நம்பிக்கை, டிவைன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா
25% அது கான்ஷியஸில் இருக்கும்போது சொல்வீங்க. சப்கான்ஷியஸ்க்கு போனோடனே அப்படியா, அவன் என்னை இப்படி பண்ணான், அவள் அப்படி பண்ணா, அவங்களுக்கு என் மேலே எப்போவுமே ஜுவல்லர்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்படியெல்லாம் ஆழ்மனசில் ரெக்கார்டை போட்டு வச்சுட்டு மேலே மட்டும் வந்து நான் ஓகே, நான் ஃபைன், நான் ஆல்ரைட்டு அப்படியெல்லாம் சொல்லின்னு இருந்தீங்கன்னா அங்கே வேலையாகுது. எது உங்கள் ஆழ்மனசு சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருக்கோ அதுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கிட்டு ஹீல் ஆகுங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். ஒரு சிலருக்கு நல்ல சைன் வருது. அது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா புதுசாக நீங்கள் வந்து திருமணத்தில் பிரேக் இருக்குது, ஒரு நியூ ப்ரப்போசல் வருதுனாலும் ஓகே, சரியா? பட் கரண்டில் ஒரு சிலர் வந்து ஹார்ட் பிரேக், அதில் வந்து ஃபெயிலியர், உங்கள் உறவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலருக்கு புதிய ஐடியா உங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, சரி பண்ணிக்கணும் நம்மளை வந்து இதில் அதாவது இவ்வளோ நாள் உங்களை பற்றி கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்காமல். இப்போது இன்றைக்கி டே வந்து உங்களை செல்ஃப் கேர் பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம ஹெல்த்தை கவனிச்சிக்கணும், நம்மளோட ஆழ்மன பதிவுகள்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளை வந்து பவர் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு பரிகாரங்கள் ஏதாவது கிடைக்குமா, பரிகாரம் தானே தேடுறீங்க நிறைய பேர். உங்களுக்கான பரிகாரம் டிவைன் பாத்தில் இருக்குது. பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.